பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். பிரசங்கி 7 அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 7 அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும்போது பின்பகுதியில் இவ்விதமாக வாசிக்கிறோம், பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு பொறுமை அநேகருடைய வாழ்க்கையில் துளியளவு கூட இல்லாத ஒன்றாய் காணப்படுகிறது. யாருடைய வாழ்க்கையிலும் பொறுமை இல்லை, யாருடைய வாழ்க்கையிலும் அமைதி இல்லை, யாருடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்கக்கூடியதான அந்த பண்பு இல்லாத ஒன்றாய் காணப்படுகிறது. ஒரு சண்டை வந்துட்டால் மாறி மாறி பேசுகிறாங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்போக்கம் இல்லை. ஒரு வாக்குவாதம் வந்துவிட்டால் விட்டு கொடுக்கறதான மனப்போக்கம் இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடியதான மனப்போக்கம் இல்லை. ஈகோ மேலோங்கி நிற்கிறது, பெருமை மேலோங்கி நிற்கிறது. பொறுமை அநேகருடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை, இல்லாத ஒன்றாக காணப்படுகிறபடினாலே எல்லாமே ஏருக்கு மாறாக நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே எதிர்மாறாக நடக்கிறபடினாலே குடும்பங்களில் சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. எல்லா குடும்பங்களில் போராட்டம்தான் மேலோங்கி நிற்கிறது. இந்த சாலமன் சொல்லும்போது ஒரு சொல்லுகிறார், பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். உத்தமனாக மாற்றப்பட வேண்டுமானா நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை மிக தேவை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பெருமை காணப்படுகிறது. இல்லாத ஒன்றை சொல்லி தங்களை பெருமையாக மேன்மையாக பாராட்டி கொள்ளுகிறார்கள். பாருங்க, யோனா 1 அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது, யோனா அவன் நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்னால் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போயிட்டு இருக்கிறான். அவன் கப்பலின் அடித்தட்டில் போய் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான். தேவன் கடலில் ஒரு கொந்தளிப்பை கட்டளையிட்டார். கொந்தளிப்பை கட்டளையிட்டபடினாலே அங்கே அந்த கப்பலில் பயணித்த எல்லாருமே தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய உடைமைகளை கடலில் தூக்கி போடுகிறார்கள். தங்கள் இஷ்ட தெய்வத்தை பார்த்து கூப்பிடுகிறார்கள். ஆனால் யோனா கப்பல் அடித்தட்டில் போய் நித்திரை பண்ணி கொண்டு வந்தான். அவனை போய் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த கொந்தளிப்பு யார் மூலம் வந்து சீட்டு போட ஆரம்பித்தார்கள். சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. யோனாவை பார்த்து கேட்குறாங்க, உங்களோட தொழில் என்ன, நீ என்ன ஜாதியான், எங்கே வருகிற, எங்கே இருந்து வருகிற, எங்கே போகிற, அப்படி அவனை பற்றி தானே டீட்டெயில் கேட்டபோது அவன் சொன்னதான பதில், சமுத்திரத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் முன்பதாக வெக்க பக்தி வைராக்கியம் உள்ளவன். சீட்டு என் மேலே எப்படி விழலாம்? நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு கர்த்தருடைய மனிதன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. என் மேலே என் மூலம்தான் இந்த கொந்தளிப்பு வந்தது என்று எப்படி சீட்டு என் மேலே விழலாம் எப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்கக்கூடும். காரணம், அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறோம் என்று சொன்னபடினாலே ஜனங்கள் பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியான அங்கே வாக்குவாதங்கள் வந்திருக்கும். அவன், நான் கர்த்தர் முன்பதாக பக்தி வைராக்கியம் உள்ளவன், நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறேன், என் நிமித்தம்தான் இந்த கொந்தளிப்பு வந்ததா, இந்த சமுத்திரத்தை படைத்த கர்த்தர் முன்பதாக நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருப்பார். ஆனால் அவர்கள் கேட்குறாங்க, சரி உன்னிடத்துல கேட்குறோம், இந்த சமுத்திரம் கொந்தளிப்பை விட்டு அமரும்படிக்கு அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவன் என்ன தூக்கி கடலில் போடுங்க அப்படின்னு சொன்னான். பாருங்கள், இவ்வளோ நேரம் பெருமை பாராட்டினவன் அவனை கப்பலில் தூக்கி வீசி எறிந்தார்கள். எவ்வளோ நேரம் கப்பலின் அடித்தட்டில் நன்றாக தூங்கி இளைப்பார்னவன் பெருமை பாராட்டின அப்படின்னாலே அவன் கப்பலில் இருந்து கடலில் எறியப்பட்டான், மீன் வயிற்றில் போய் வேதனைப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெருமை கூடாத காரியம். கர்த்தர் முன்பதாக தாழ்மைப்படங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறதான தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை மிக தேவை. பொறுமை கடலிலும் பெரிதென்று சொல்வார்கள். நான் பொறுமை காக்கும்போது நான் உத்தமர்களாக மாற முடியும். உதாரணமாக பஞ்சு, அது பொறுமை காக்கிறபடினாலே நூலாக நூற்கப்படுகிறது. நூல் பொறுமை காக்கிறபடினாலே ஆடையாக நெய்யப்படுகிறது. ஆடை பொறுமை காக்கிறபடினாலே அது ஒரு
அது ஒரு துணியாக அல்லது ஒரு சுடிதாராக, ஒரு சட்டையாக, பேண்டாக அது உருவாக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு அந்த பஞ்சு மாத்திரம் பொறுமை காக்காமல் இருக்குமானா, அது நூற்பாலையில் நூற்கப்படும் போது ஐயோ இந்த வேதனை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி அது கஷ்டப்பட்டிருக்குமானா, அது ஒரு நூலாக மாற முடியாது. இந்த நூல் அது அந்த நெசவில் அது அந்த துணியாக நெய்யப்படும் போது, பின்னி பிணையும் போது அது பொறுமை காக்காமல் இருந்திருக்குமானா, அந்த வேதனையை தாங்காமல் இருக்குமானா, அது ஒரு ஆடையாக, ஒரு துணியாக நெய்யப்பட முடியாது. அந்த துணி அந்த டெய்லர் கையில் போய் அது வெட்டும்போது, அதுக்கு மார்க் பண்ணும்போது, அது மிஷினில் தைக்கும்போது, அந்த வேதனையை பொறுமையோடு சகித்து அது பொறுமை காக்காமல் இருந்திருக்குமானா, ஒரு அழகான ஆடையாக, ஒரு சுடிதாராக, ஒரு சட்டையாக, ஒரு பேண்டாக, ஒரு துணியாக நாம் உடுத்திருக்க முடியாது. அது பொறுமை காத்தப்படினாலே அலங்காரமாக மனிதனுடைய உடலில் ஆடையாக காணப்படுகிறது. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட பொறுமை காக்க வேண்டியது மிக அவசியம். பொறுமை காக்கும்போது சில வேதனைகள் உண்டு, பொறுமை காக்கும்போது சில கஷ்டங்கள் உண்டு, பொறுமை காக்கும்போது சில பாடுகள் உண்டு. யாக்கோபு 5:11 வாசிக்கும் போது, இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே என்று நான் வாசிக்கிறோம். இப்போ யோபுடைய வாழ்க்கையில் பொறுமை காத்தார். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த யோபை குறித்து உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சியில் சாத்தான் பிரியப்படவில்லை. அவனை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டான். சோதித்து பார்த்தான். அவர் உத்தமத்தில் உறுதியாய் காணப்பட்டார். 1ஆம் அதிகாரத்தில் வாயினாலே அவர் ஆண்டவர் தூசிக்கவில்லை. 2ஆம் அதிகாரத்தில் மனைவியே வந்து நீர் நம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருப்பீர் என்று கேட்குறான். ஆனால் யோபு சொல்கிறாரு, என்னோட மரண பரியந்தம் என் உத்தமத்தை விட்டு விலகேன் என்று சொல்லுகிறார். அப்போ யோபு அந்த அவருடைய சோதனையிலும், வேதனையிலும், துன்பத்திலும், பரிகாசத்திலும், பழிவார்த்தையிலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக பொறுமை காத்தார். பொறுமை காத்தப்படினாலே அவர் ஒரு உத்தமராக காணப்பட்டார். ஏற்கனவே உத்தமன்தான். சாத்தானுடைய பரிசோதனையிலும் உத்தமனாக விளங்கினார். யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். சோதித்தார். ஆண்டவர் சோதிக்க அனுமதி கொடுத்தார். பிசாசு சோதித்தான். அவருடைய நண்பர்கள் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி தூசித்தார்கள். ஆனாலும் அந்த பொறுமை காத்தபடினாலே அவன் ஒரு உத்தமனாய் காணப்பட்டான். அவனை விட்டு விலகி போன எல்லாருமே அவனிடத்தில் வந்து சமரசம் ஆகக்கூடிய அளவில், அவனோட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவில் அவ்வளவு ஒரு மேன்மை உள்ளவனாக யோபு மாற்றப்பட்டார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பொறுமை காக்கிறபடினாலே சில வேதனைகள், சில பாடுகள், சில கஷ்டங்கள் வருகிறது. நீங்கள் நம்பினர்களால் சில போராட்டங்கள், உடைய உறவினராலே நீங்கள் பல பாடுகளுக்குள்ளாக தாக்கப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களானா நிச்சயமாகவே தேவன் உங்களை உயர்த்துவார். உடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும். உடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். உடைய வாழ்க்கையில் ஒரு 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 மேன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் வேதத்தில் வாசிக்கும்போது, மனசினால் புகழப்படுகிற ஒரு உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவன் உத்தமன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனாலே நீ உத்தமன் என்று முடிசூடக்கூடிய அளவில், உத்தமன் என்று பெயர் சாட்டக்கூடிய அளவில் தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமானா நீங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடலை கேட்டார். நீங்கள் பொறுமையோடு இந்த பாடுகளை அனுபவிப்பீர்களானா கர்த்தர் உங்களிடமாய் சாய்ந்து உங்களுடைய கூப்பிடலை கேட்டு உங்களை உத்தமனாக, உத்தமியாக, மேன்மை உள்ளவளாக, சிறந்தவளாக, ஆசிரியப்பட்டவளாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆகையினாலே இந்த காலவேளையில் ஆண்டோட சம்மதி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையில் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பிரசங்கி மூலமாக இந்த வார்த்தை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களை உத்தமனாக மாற்றுவீராக. எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன் என்று யோபு சொன்னார். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு உத்தமனாக மாற்றினீரே. ஆண்டவரே, ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் கூட சில நெருக்கங்கள், போராட்டங்கள், பரிகாசங்கள், பழிவார்த்தைகள், போராட்டங்கள் வருகிறதப்பா. அவைகளை பொறுமையோடு சகித்து உத்தமளாய் காணப்பட எங்களை இரக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தந்து விடுங்க. அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.